அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம கான்ட்ராபெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் ரொம்ப சூப்பராக இருந்த பங்குகள் ஏதோ ஒரு ஸ்கேமு, ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது பிஸ்னஸில் நடைபெற்ற ஒரு சூழ்நிலை மாற்றம் காரணமாக ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு, அதாவது என்னென்னா அந்த கம்பெனி ஏகப்பட்ட நஷ்டத்தில் எந்தவித லாபமுமே பண்ணாமல் இபிஎஸ் நெகட்டிவில் ரிசர்வே இல்லாமல் ஏகப்பட்ட கடனில் தத்தளிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த கம்பெனியை யாராவது காப்பாற்றுவாங்களா அப்படின்னு மார்க்கெட் நினச்சிட்டு இருக்கும் பொழுது அது எல்லாமே பென்னி ஸ்டாக்காக மாறி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாக்கை நீங்கள் கான்ட்ராபெட் அப்படின்னு பிடிச்சி அதில் இருக்கிற பிரச்சனைகளை தான் நம்ம முன்னாடி ஒரு வீடியோவாக போட்டோம். ஆனால் நம்ம மக்கள்லாம் என்ன மாதிரி டைப்புங்கிறத நான் சொல்லிடுறேன். என்னுடைய அனுபவத்தில் என்னை சுற்றி நான் பார்த்தவர்களை வச்சு இந்த கருத்தை நான் வெளியிடுகிறேன். இது மாதிரி இல்லைன்னா நீங்கள் குட்டு தான், சூப்பர் தான். என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவோம். இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் பாருப்பா, எவ்வளவு ஷேர் ஹோல்டர்ஸினுடைய காசை அழிச்சு இப்படி கிடக்குது. இந்த மாதிரி கம்பெனியில் நீ மறுபடியும் கான்ட்ராபெட்டு விலை கம்மியாக இருக்குங்கிறதுக்காக பல்காக வாங்கி குமிச்சு வச்சிருக்கிறியே, இந்த கம்பெனிகள்லாம் மேலே எழும்பும் அப்படிங்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லையே, நீ ஏன் அதை வாங்குற அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்போம். ஆனால் அந்த ஸ்டாக் என்ன ஆகும், 10 பைசா கடந்து 1 ரூபாய்க்கு போயிடும், அல்லது 10 ரூபாயில இருந்து 100 ரூபாய்க்கு மேலே போயிடும். உடனே நம்ம மக்கள்லாம் பொங்கி எழுந்துட்டு வந்துடுவாங்க. என்ன அப்படின்னா, இங்கே பாரு, நீ சொன்னல, நீ இந்த ஸ்டாக்குக்கு எதிராக பேசினல, இப்போ பாரு இந்த ஸ்டாக்கில் நான் வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்னா எவ்வளவு லாபம் பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுறதும், ஐயையோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டமே, இதே மாதிரி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிக்கணுமே அப்படின்னு புலம்புறதும், இந்த மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா சத்தியமாக என்னுடைய பார்வையில் அது ஒரு ஹர்டு மென்டாலிட்டி, இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு, கிரீடு, இதுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிற முதலீட்டாளர். அதை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் முதலீட்டாளரே இல்லை, நீங்கள்லாம் தான் மற்றவங்களுக்கு இரையாக போகிற ஒரு பலிகடா மாதிரி அப்படி நினச்சிக்கோங்க மார்க்கெட்டில். ஏன் அப்படின்னா நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம், இன்வெஸ்டரினுடைய சைக்காலஜி, பிஹேவியர், அவங்களுடைய மென்டல் எமோஷனல் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். காமனாக ஒரு பேசிக்காக யோசிங்களேன். ஒரு சாக்கடை நிறைஞ்ச குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்த, அதுவும் எந்தவித ரெசிடென்சியல் லேண்டா, அப்ரூவல் லேண்டா எதுவுமே தெரியாமல் இருக்கிற ஒரு நிலத்தை ஏதோ ஒரு காலகட்டத்தில் கவர்மெண்ட் அந்த குளத்தை பியூரிஃபை பண்ணி அந்த இடம் டெவலப் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்குறீங்க. அந்த மாதிரி ஏதோ 1-2 விஷயங்கள் அதே மாதிரி ஆகி கிளிக் ஆனதுனால எல்லா நிலமும் அதே மாதிரி பிக்கப் எடுத்து ஓடிரும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சாலே, இந்த மாதிரி புது புது ஐடியாவை தேடி ஓடினாலே நீங்கள் காசை இழக்கிறதுக்கு தான் ரெடி ஆகுறீங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்களே யோசிங்க. உங்களுடைய பிரெயின் என்ன சொல்லுதுன்னா, கம்மியான காசு போட்டு அதிகமாக லாபம் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க. இது ரொம்ப ரொம்ப சூதாட்ட மைண்ட் செட்டுங்கிறத புரிஞ்சுக்கங்க. மிகப்பெரிய கம்பெனி, காசு அதிகமாக ரிசர்வில் வச்சிருக்கிற கம்பெனி, அந்த செக்டரினுடைய லீடர் அப்படின்னு சொல்கிற கம்பெனி, அந்த கம்பெனியே உடஞ்சி கீழே கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கும் பொழுது, ஏன் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குன்னா அந்த செக்டரில் கிளைமேட் சரியில்லை, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பாலிசி டெசிஷன், ஏதோ யூஎஸில் நடக்கிற ஒரு இம்பேக்டு, ஏதோ ஒரு சூழ்நிலையினால் அவ்வளவு பெரிய கம்பெனியே தடுமாறி கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கும் பொழுது அல்லது விலை உடையும் பொழுது அவங்கள்ட்ட எல்லாம் ஏகப்பட்ட காசு இருக்குது, சூப்பரான மேனேஜ்மெண்ட்டு, டாப் கிளாஸ் ப்ரொமோட்டர், அது மட்டும் இல்லாமல் ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. 20 வருஷமாக அந்த மார்க்கெட்டில் தனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நிரூபிச்சுட்டு வர்ற கம்பெனிகள். அந்த கம்பெனிகளே 4-5 வருஷம் தடுமாறி அந்த பிஸ்னஸ் கிளைமேட்டை சமாளித்து அதுக்கப்புறம் தான் குரோத்தை காட்டுவாங்க. ஆனால் கடன் பயங்கரமாக இருக்குது, மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி சரியில்லை, பேங்க்கில் அல்லது பேங்க்லங்கிற பாருங்க, ஏதோ ஒரு ஸ்டாக்கு சரிங்களா, அந்த ஸ்டாக்கில் காசு போடுறதுக்கு ஆள் இல்லை, என்ன பிஸ்னஸ் நடக்குது எதுவுமே தெரியாது. அந்த இடத்துல நீங்கள் கான்ட்ராபெட் எடுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் வாங்குறீங்க. அப்போது நீங்கள் எந்த மாதிரி முதலீட்டாளர் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும். தயவு செஞ்சு நான் சொல்ல வர்ற பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்களில் கிளிக் ஆகி பாசிட்டிவாக ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த ஐடியா பின்னாடி ஓடாதீங்க.
ரொம்ப சூப்பரான ஒரு பிஸ்னஸ்னா ஒரு நல்ல மார்க்கெட்டிங் டீம் இருக்கணும், ஒரு சூப்பரான மேனேஜ்மெண்ட் இருக்கணும், டாப் கிளாஸ் ப்ரொமோட்டர் இருக்கணும், அவர்கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்கணும். அந்த கம்பெனியினுடைய பிஸ்னஸ் ப்ராடக்ட் எல்லாமே வந்து காம்படிட்டிவாக இருக்கணும். உங்களுக்கு பல வருஷங்களாக இருக்கிற 1008 பிஸ்னஸ் வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே கிடக்குது. ஒன்றுமே இல்லை. நிஃப்டி 100 நிஃப்டி 200க்குள்ளே உள்ள கம்பெனிகளை பற்றி நீங்கள் படித்து இந்த கம்பெனியை யார் ஆரம்பித்தா, எதுக்காக ஆரம்பித்தாங்க, இப்போ வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை கொடுக்குறாங்க இப்படின்னு அறிவுபூர்வமாக ஆசைப்படாமல் அந்த மாதிரி வந்து ட்ராக்கில் போய் குயிக்காக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குயிக்காக நீங்கள் வந்து மார்க்கெட்டை விட்டு வெளில போயிடுவீங்க. ஏன்னா நஷ்டம் அடைஞ்சிருவீங்க. அதனால் நண்பர்களே, இது ஒரு நிலங்கிற ஒரு சொத்தை வந்து நீங்கள் எப்படி வந்து தேடி தேடி எல்லா டாக்குமெண்ட்டும் சரியாக இருக்கா, லாயர்கிட்ட கொடுத்து வெரிஃபை பண்ணி நமக்கு இந்த நிலம் ஓகே தானா, அந்த மாதிரிலாம் யோசிச்சு வாங்குவீங்க. ஒரு தங்கத்தை வாங்கும் பொழுது இது பியூரிட்டி சரியாக இருக்குதா, இந்த விலை வந்து நமக்கு சரிதானா, இவரை நம்பி வாங்கலாமா, இந்த தங்க நகையை வந்து நமக்கு பிடிச்ச டிசைனில் வாங்குறோமா, இப்படியெல்லாம் யோசிச்சு வாங்குறீங்கல்ல. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் ஊர் பேர் தெரியாத கம்பெனி அல்லது ஒரு காலத்தில் சூப்பராக இருந்த கம்பெனி திருப்பியும் அதே மாதிரி ஒளிமயமான எதிர்காலத்துக்கு போகும்னு நீங்களாக எதுக்கு குருட்டாம்போக்கில் வந்து அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி நண்பர்களே. அப்புறம் இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கை வந்து விப்ரோவினுடைய அசீம் பிரேம்ஜி ஓன் பண்ணுறாரு அல்லது நந்தன் நில்கேனி ஓன் பண்ணுறாங்க, அதனால் நான் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிலையும் இப்போ ரமேஷ்குமார் தமானி வச்சிருக்கிறாரு, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து நம்ம ஸ்டாக்கை பிடிக்கிறோம். ஆனால் அவங்க அந்த ஒரு ஸ்டாக்கை மட்டும் வச்சுக்கல, அவங்க வந்து பல ஸ்டாக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த பல ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இந்தியாவினுடைய வாரன் பஃபட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசினாலும் அவர் பல்கா வாங்கி ஃபெயிலான ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? ஹிட்டான 2-3 ஸ்டாக்லயே இவ்வளவு பெரிய ரிட்டர்ன் பார்த்தவர் நிறைய ஸ்டாக்ல வந்து ஃபெயிலியர் ஆகியிருக்கிறாரு அப்படிங்கிறதும் வந்து நிதர்சனமான உண்மை. இதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க. அசீம் பிரேம்ஜி வந்து ரொம்ப ரொம்ப எத்திக்கலான பர்சன், ரொம்ப சூப்பரான பர்சன் தான். ஆனா அவர் வந்து ஒரு ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு, ஹிமாத் சிங்கா சேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனின்னு நினைக்கிறேன். அந்த கம்பெனியெல்லாம் நாங்கள் 2005லேயே பேசணும். என்ன சுற்றி இருக்கிற குரூப்ல எல்லாம் வந்து என்ன பேசினாங்க அப்படின்னா, இது அசீம் பிரேம்ஜி வாங்கியிருக்கிறாரு அதனால நான் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வாங்கினாங்க. அந்த கம்பெனி வந்து அப்படியே படுத்து கிடந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போதான் ரீசெண்டாக கொரோனா வந்த புல்ரன்ல தான் மேலே போச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பாயிண்ட் அது கிடையாது. நீங்கள் ஒரு கம்பெனியை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் அந்த செக்டர் புரியுதா, அந்த கம்பெனியோடைய வேல்யூவேஷன் ஒன்றும் இல்லை. நம்ம இது வரைக்கும் போட்ட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் உள்ள வீடியோக்களை பார்த்து அதில் உள்ள அந்த அனாலிசிஸ் பிரகாரமே வந்து அந்த கம்பெனி நல்லா இருக்கா, சிம்பிளாக டெப்ட் இருக்கா டெப்ட் இல்லையா, வாட் இஸ் த இபிஎஸ் என்ன, பிபிஐ ரேஷியோ என்ன, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் என்ன, எவ்வளவு ரிசர்வ் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் எவ்வளோ, ப்ரொமோட்டர் யாரு, மேனேஜ்மெண்ட் நல்ல எஃபிஷியன்டான மேனேஜ்மெண்ட்டா, என்ன ப்ராடக்ட்லாம் சர்வீஸ்லாம் கொடுக்குறாங்க, அந்த சர்வீஸ் வந்து காம்படேட்டிவாக இருக்கா, அந்த செக்டரில் வந்து டாப் 5-10 கம்பெனிஸ்குள்ளே இவங்க இருக்கிறாங்களா மார்க்கெட் கேப்பினுடைய அடிப்படையில், இந்த மாதிரிலாம் பாருங்கள். அவங்களுடைய ப்ரைஸ் ஹிஸ்டாரிக் சார்ட்டில் வந்து பாருங்கள். சிம்பிளாக வந்து ஏறுமுகத்தில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு நல்ல ஸ்டாக்குன்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கு இறங்கு முகத்தில் ஒரு 20% கீழே வந்து கிடைக்கிது அல்லது வந்து நல்ல கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது, அப்போ போய் இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பண்ணி நமக்கு டாப் லெவல் அனாலிசிஸ் ப்ரொமோட்டர் சூப்பர் மேனேஜ்மெண்ட் சூப்பர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்டாக் ப்ரைஸை கம்பேர் பண்ணுறது, பாட்டம் லெவல் அனாலிசிஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணணும் நண்பர்களே. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு தொடர்ந்து அக்குமுலேட் பண்ணி ஒரு பொசிஷனை எடுத்துட்டு அது எந்த கேட்டகரி எந்த செக்டர் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு போர்ட்ஃபோலியோவில் எவ்வளவு சைசிங் பண்ணணும் அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கப்புறம் அதை வந்து லாங் டேர்மில் வந்து அந்த பிஸ்னஸ் கூடவே ட்ராவல் ஆகுங்க. இதுதான் வந்து ரியல் முதலீட்டாளர் பண்ணக்கூடிய விஷயம். அப்புறம் இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, ரொம்ப நாலேஜை வளர்த்துருப்பாங்க, நல்ல நல்ல ஸ்டாக்ஸை பிடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் காலகட்டத்தில் இந்த 22,000 பாட்டம் தொட்டுச்சுல்ல, அப்போ வந்து விப்ரோ, டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் பேங்க், எஃப்எம்சிஜி செக்டரில் ஐடிசி, அதுக்கப்புறம் வந்து ஹெச்யூஎல், அதுக்கப்புறம் வேறு என்ன செக்டர் இருக்குது, ஃபார்மா செக்டர் அப்படின்னா டாக்டர் ரெட்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நல்ல பங்குகள், குவாலிட்டியான பங்குகளை நல்ல வேல்யூவேஷன் ஜோனில் பிடிச்சிருப்பாங்க. ஆனால் பிடிச்சதுக்கப்புறமும் அவங்கக்கிட்ட காசு இருக்கும். அந்த காசை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று அதிகமாக விலை இருக்கிற டைட்டன், ட்ரெண்ட், அதுக்கப்புறம் வந்து நம்ம சன்ஃபார்மா, பாரதி ஏர்டெல், இந்த மாதிரி பல மடங்கு ஏறி போன விலையில் போய் வாங்குவாங்க. அல்லது நம்ம தான் வந்து ஆல்ரெடி வேல்யூவில் இருக்கிற நல்ல பங்குகளை நம்ம போர்ட்ஃபோலியோவில் வச்சுட்டோமே, அதுலேருந்து லாபம்னு பார்த்துருக்க மாட்டாங்க. கரெக்டான ஸ்டாக்கை கரெக்டான வேல்யூவில் பிடிச்சிட்டு உள்ளே வச்சுருப்பாங்க. அதையே வந்து 2-3 வருஷம் கழித்து அப்படியே விலை கடந்துச்சு அப்படின்னா வந்து பொறுமை இழந்து வித்துட்டும் போயிடுவாங்க.
இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, காசு எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதை எங்கேயாவது டிப்ளாய் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒன்று அதிக விலை கொடுத்து நல்ல கம்பெனியை வாங்குறாங்க, இல்லாட்டி இந்த மாதிரி புது ஐடியாவை தேடி குவாலிட்டி தரத்தை குறைச்சி அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொசிஷன் சொல்லிட்டு அதிலவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோனுடைய மொத்த வேல்யூவில் 25% கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதில் உள்ள பிரச்சனைகள் சிக்கல்களை புரிஞ்சுக்கிறீங்களா நண்பர்களே? ஒரு தரம் வாய்ந்த கம்பெனியை அதிக விலை கொடுத்து வாங்கினாலும் உங்களுக்கு நஷ்டம்தான் வரும். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் வந்து பொறுமையாக வந்து காத்திருக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் தரம் குறைந்த கம்பெனியை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கியிருந்தாலும் அந்த தரம் குறைந்த கம்பெனியில் எதுவுமே கிளிக் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்போது அந்த காசு வந்து அப்படியே கிடக்கும், அல்லது வந்து நஷ்டம் தான், வந்து ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்படும் நண்பர்களே. அப்போ என்ன தான் பண்ணுறது இந்த மார்க்கெட் கான்டெக்ஸ்டில் அப்படின்னு கேட்டால், நீங்கள் தரமான கம்பெனிகளை நல்ல வேல்யூவில் பிடிச்சிட்டிங்க, எக்ஸ்ட்ராவாக காசு இருக்குது, ஆனால் அந்த காசை இன்னும் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்னும் சன்ஃபார்மா வாங்கலை, ஐசிஐசிஐ பேங்க்கு வாங்கலை, சிப்லா வாங்கலை, ஆனால் இந்த கம்பெனிகள் எல்லாம் என் போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கான வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அந்த ஸ்டாக்குகள்லாம் கீழே வராதுப்பா, மேலே போயிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க்கு இன்றைக்கி 1500 இருக்கா, நான் 4000 கூட வாங்கிக்கிறேன். ஆனால் 4000 நான் வாங்கும் பொழுது அதனுடைய ப்ரைஸ் டு புக்கு 2 அந்த மாதிரி வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அந்த காலகட்டத்தில் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வர்றேன். புரியுதுங்களா? அந்த மாதிரி வேல்யூ ஜோனில் வரும்பொழுது நான் பிடிச்சிக்கிறேன் நண்பர்களே. அது வரைக்கும் இந்த மாதிரி நான் வாங்க முடியாத அந்த பங்குகளுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டில் டெப்டில் போட்டுட்டு அந்த காசை நான் அக்குமுலேட் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுதான் வந்து நான் பண்ணிகிட்ருக்க ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களா? காசு எக்ஸஸாக இருந்தால் எங்கேயாவது கொண்டு போய் போடணும் அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அசட் அலோகேஷன் பிரகாரம் ஒரு காசை கொண்டு வர்றீங்க. அந்த கொண்டு வந்த காசில் ஒரு போர்ஷனை வந்து நிஃப்டி 50ல் ஷிஃப்ட் பண்ணுறீங்க, ஒரு போர்ஷனை வந்து நல்ல வேல்யூவான ஸ்டாக்கை பிடிச்சிட்டிங்க, இன்னமும் கேஷ்ஃப்ளோ வருது அப்படின்னா அது ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டாக பில்டு பண்ணிகிட்டே வாங்க. தொடர்ந்து உங்களுடைய நாலேஜை பெருக்கிட்டே வாங்க. உங்களுக்கு தெரியாமல் ஏகப்பட்ட கம்பெனிகள் வந்து உள்ளே இருக்கும். அந்த கம்பெனிகளினுடைய தன்மையை வந்து புரிஞ்சுக்கங்க. அந்த கம்பெனியோடைய வேல்யூவேஷனை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் 1 2 அந்த மாதிரி அக்குமுலேட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். அப்படியும் பிடிக்கலையா, நிஃப்டி 100க்குள்ளே மட்டும்தான் நான் முதலீடு பண்ணுவேன், அதில் வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை கழிச்சிட்டேன், மிச்சம் இருக்கிற கம்பெனிகளில் எனக்கு புரிஞ்ச கம்பெனிகளில் தான் முதலீடு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 30 ஸ்டாக்கு வரைக்கும் தயவு செஞ்சு நல்ல குவாலிட்டியான கம்பெனிகளாக பிடிச்சி அந்த 30 கம்பெனிகளை கரெக்டான வேல்யூவேஷனில் உள்ளே கொண்டு வந்து போர்ட்ஃபோலியோவை ரெடி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாபம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த லாபமும் வந்து உங்களுக்கு ஒரு 12% சிஏஜிஆருக்கு மேலே இருக்கிற லாபத்தில் இருக்கிற காசை எடுத்து தான் நீங்கள் மிட் கேப்பு ஸ்மால் கேப்பில் வந்து இன்னும் உங்களுடைய நாலேஜை பயங்கரமாக வளர்த்துட்டு எனக்கு இதில் கன்விக்ஷன் இருக்குது அப்போ வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்குள்ளேயே உள்ளே வரணும் நண்பர்களே. நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து வருடக்கணக்குகள் ஆகும். இதுக்கு ஒரு முதிர்ச்சி தேவைப்படுது. ஐம் ஷுர் நீங்கள் எல்லாருமே வந்து பெரும்பாலானோர் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்துலே போகலை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரில. பட் இந்த வீடியோ பதிவில் டூ மச் அட்வைஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்கள் மன்னிக்கவும். நன்றி, வணக்கம்.